டேய், நான் இன்னைக்கு ட்ரெஸ் போடும்போது அயர்ன் பாக்ஸ்ல கை சுத்துக்கணும்டா. நான் ஆச்சு அப்ப எதுவும் ஆகலடா, ஆனா லைட்டா கை மட்டும் வலிக்குதுடா. ஸ்கூலுக்கு போலாம், வா சீக்கிரம். போலாம். இப்போ வந்தா சர்க்கு பார்த்தா டாமும் டோயும் ஸ்கூலுக்கு லேட்டா வந்திருக்காங்க. மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்க முடியாது சார். லேட்டா வந்தது மட்டும் இல்லாம என்னையே மிமிக்ரி பண்றியா? உங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. கிரவுண்ட 3 வாட்டி சுத்திட்டு வாங்க. ஓகே சார். மறுபடியும் மிமிக்ரி பண்ணாத. இந்த வாட்டி எதுவும் பேசாம கிரவுண்டுக்கு போ. கால் வலிக்குதுடா. நாளையில இருந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துடலாம். உன்னோட வாய்ஸ் இப்படி இருக்கு சார். உங்க வாய்ஸ் மாதிரி என் வாய்ஸ்க்கு நான் சாதாரணமா தானே இருக்கு. உங்களுக்கு தெரியலடா, ஆனா மத்தவங்க எல்லாம் உங்க வாய்ஸ் அப்படிதான் கேக்குது. எனக்குள்ள அப்படிதான் கேக்குது. கொஞ்சம் இது சார் இப்படிதான் உன்னை தொட்டாரு. தொட்டுட்டு பின்னாடி வந்தாரு. சரி இப்ப நீ பேசிட்டேன். இப்ப என் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. எனக்கு புரிஞ்சிடுச்சுடா. யாராவது என்ன தொட்டா அவங்களோட வாய்ஸ் எனக்கு வந்துடுது. இல்லாச்சும் மத்தவங்க கிட்ட விளையாடலாமா? விளையாடலாம்டா. லக்கி கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணலாமா? போலாம். லக்கி, என்னோட வாய்ஸ் பாத்தியா? டோய் அது மாதிரி இருக்கு. எப்பயும் என்ன மாதிரி ஆச்சு? காலில் இருந்தா நீ இந்த மாதிரி தான் அயன் பாக்ஸ்ல கை சுத்துக்கணும்னு சொன்னான். அதோட கரண்ட் வைப்ரேஷன் வந்து இவனை யாரை தொட்டாலும் அவனோட வாய்ஸ் இவனுக்கு வர மாதிரி பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவனை சரி பண்ணோம்னா அதே கரண்ட் ஷாக்கால தான் சரி பண்ண முடியும். கரண்ட் ஷாக் கொடுக்கணுமா? என்னால முடியாது, நான் போறேன். டோய், அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். இல்லைன்னா அவனுக்கு இதை சரி பண்ணவே முடியாது. சரிடா, ஒழுங்கா இந்த கரண்ட் ஷாக்கை வாங்கிக்கோ. இதை சரி பண்ணோம்ல. இது சரி பண்ண வேணாம். அதுக்கு வழியே இல்லையே. நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். சீக்கிரம் வந்து கரண்ட் ஷாக் கொடு. வலிக்குது. அவனுக்கு சரியாயிடுச்சு. ஆமா, அவனுக்கு சரியாயிடுச்சு. ஆனா உனக்கு வந்துருச்சே. இப்ப எப்படி உன்னை சரி பண்ணது? நீ ஓடுவ. இப்ப இவனையும் சரி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேணா, நான் ஓடு. அவனை பிடிக்கலாம். வா, நம்மள ஓடலாம்.